சுரேஷ் மதி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சுரேஷும் மதியும் ஊருக்கு காரில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மதி வந்துக்கிட்டு என்ன என்னைக்கும் இப்படியெல்லாம் நமக்கு தலை சுத்தாதுல்ல, இன்னைக்கு என்ன வண்டியில் உட்காந்ததும் ஒரு மாதிரி இருக்குது, நேற்று ட்ராவல் பண்ணிட்டு இன்றைக்கும் ட்ராவல் பண்ணது ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல, எப்படி மதி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. உடனே சுரேஷ் பார்த்துட்டு என்னாச்சு மதி ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. ஆனால் மதி வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே மதி வண்டி நிப்பாட்டுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னதும் சுரேஷ் வண்டி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதும் மதி வாமிட் பண்ணுற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு வாமிட் எடுத்துடுறாங்க. எடுத்ததும் சுரேஷ் வந்து மதியை அக்கறையாக கவனிச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. நேரத்தில் மதி ஒரு மாதிரி கிறங்கி போயிருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து சரி நானும் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சுரேஷும் மதிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் மதிக்கிட்ட என்ன வேணும் சொல்லு, ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மதி எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சுரேஷும் மதி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. மதி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சுரேஷ் மேலே சாஞ்சிக்கிட்டேவும் வர்றாங்க. சுரேஷும் மதியை நல்லா அக்கறையாக கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மதி இருந்துட்டு சுரேஷ் வந்து ரொம்ப நல்லவர் தான் போலுக்கு அப்படின்ட்டு மதிக்கு சுரேஷ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. நேரத்தில் ஊரும் வந்ததும் சுரேஷ் ஊர் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு நான் வரைக்கும் சுரேஷ் மேலே தான் சாஞ்சி தூங்கணுமா அப்படின்ட்டு வேமா எந்திக்கிறாங்க. ஏஞ்சிட்டு கிளம்பி இறங்கி வராங்க. அப்போ மலர் இருக்காங்க. 2 பேரும் பின் சீட்டில் உட்காந்துட்டு வராங்களே, இதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது அப்படின்ட்டு மலர் பார்த்துட்டு இருக்காங்க. உடனேவும் சுரேஷ் மதியை பார்த்துட்டு என்ன ஒரு நாள்லேயே வந்துட்டீங்க, அதுக்குள்ளே எதுக்கு கிளம்பி வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் சுரேஷ் வந்துட்டு என்ன நீ நான் வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன சுரேஷ் எனக்கு அது ஒரு நாள் தானே வெளியில் மதி கூட்டு போக போகிறேன், ஒரு 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நிறைய வேலை இருக்குது நீ அதனால கிளம்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இங்கே சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே மலர் மதிக்கிட்ட போயிட்டு என்ன மதி சுரேஷும் நீ பக்கத்தில் உட்காந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் அவர் பின்னாடி என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு அப்படின்னு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லைக்கா ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, வண்டியில் ட்ராவல் பண்ணதுனால வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இங்கே மதி சொன்னதும் மலரும் சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.